செய்கின்றது என்று நமக்கு மரபு, சைவ மரபு சொல்லுகின்றது. சிவனுடைய உடுக்கையில் இருந்து 14 எழுத்துக்கள் தோன்றின. அந்த 14 எழுத்துக்களிலிருந்து மொழி தோன்றியது. அந்த மொழியிலிருந்து வாக் பிரபஞ்சம் தோன்றியது. வாக் பிரபஞ்சத்திலிருந்து அர்த்த பிரபஞ்சம் தோன்றியது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு போகின்றார்கள். இது மந்திர சாஸ்திரம். வள்ளல் பெருமான் மந்திர சாத்திரத்தையே புதிதாக தமிழ் மொழிக்கு ஏற்கனவே இருந்ததுதான், பாதியிலே மறைந்து விட்டது, மறந்து விட்டார்கள் மனிதர்கள். வள்ளல் பெருமான் மீண்டும் அதனை கண்டெடுக்கின்றார். இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, மந்திர சாத்திரம் அறிந்தாலொழிய இந்த சித்து விளையாடுவது ஓரளவு கடினம். மந்திர சாத்திரமும் சித்தியலும் இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. தனியாக ஒரு நாளைக்கு வள்ளலார் கண்டுபிடித்த மந்திர சாத்திரம் என்பதற்காக அறிஞர்கள் கூடி பேச வேண்டும். அழையுங்கள், நானும் வருகின்றேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் சித்துக்களை பற்றி அதிகமாக பேசியவர் வள்ளல் பெருமான் ஒருவரே. சித்தர்கள் கூட அஷ்டமா சித்திகளை பேசுகின்றார்களே ஒழிய அதை ஒரு விஞ்ஞானமாக வளர்த்தெடுக்கவில்லை. எப்படி அதை அந்த அற்புதங்களின் விஞ்ஞானத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி அவர்கள் அதிகமாக விளக்கங்களை நமக்கு கொடுக்கவில்லை. அதே போல் மந்திர சாத்திரம், தமிழில் மந்திர சாத்திரம் இருக்கின்றதா? வடமொழியில் தானே உண்டு, தமிழில் கூட உண்டா என்ற எண்ணையை பல பேர் கேட்டிருக்கின்றார்கள். இல்லை, தமிழில் மந்திர சாத்திரம் உண்டு. திருமந்திரம் என்பது 3000 மந்திரங்களை கொண்டது. அதே போல் திருமுருகாற்றுப்படை என்பது முழுக்க முழுக்க மந்திரங்களால் ஆனது. ஆக தமிழ் மொழியே மந்திர மொழி. அந்த தமிழ் மொழியில் சித்தர்கள் மந்திர சொற்களால் பல நூல்களை இயற்றியிருக்கின்றார்கள். வள்ளல் பெருமான் தன்னுடைய இறையாற்றலால், அருளறிவால் அந்த மந்திர சொற்களையும் மந்திர விஞ்ஞானத்தையும் மீட்டெடுக்கின்றார். அவற்றை மீண்டும் ஒழுங்குபடுத்தி வெளிப்படுத்த வேண்டியது சன்மார்க்க அறிஞர்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சான்றவர்களே, சித்தி என்பது என்ன என்று சில செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். எப்படிப்பட்ட சித்திகள் எல்லாம் வள்ளல் பெருமான் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தண்ணீரால் விளக்கெரித்தார். சாதாரண தண்ணீர், அது எண்ணெய் என்று நினைத்துக் கொண்டு இவர் ஊற்றினார். அது தண்ணீர், ஆனால் விளக்கு எரிந்தது என்று சென்னப்பட்டினத்தில் இருக்கின்ற நண்பர்களுக்கு தண்ணீரால் விளக்கெறிந்தது சந்நிதியின் முன்னே என்று எறுகின்றார். அதனை போகா புனல் என்று சொல்பவர்கள் உண்டு. எரிந்தது என்று சொன்னால் அது அற்புதம், எரித்தது என்று சொன்னால் அது விஞ்ஞானம். வள்ளல் பெருமான் இரண்டிலும் தேர்ந்தவர். இந்த இடத்தை, இந்த குறிப்புள் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருளாசியும் வள்ளல் பெருமானுக்கு உண்டு. பொருளை மாற்றி அமைக்கவும் வள்ளல் பெருமானால் முடியும். ஆக வள்ளல் பெருமான் 2 விதங்களில் விஞ்ஞானியாகவும் அருளாளராகவும் இருந்ததனால் இந்த சித்திகள் என்கின்ற விஞ்ஞானத்தை வள்ளல் பெருமானால் செய்ய முடிந்தது. வள்ளல் பெருமான் தன் கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த இடத்துக்கு எப்படி பெயர் வைத்திருக்கின்றார்? சித்தி வளாகம். அந்த வளாகத்திற்கு பெயரே சித்தி வளாகம் என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, சன்மார்க்கத்திற்கு அவர் என்ன பெயர் வைத்திருக்கின்றார்? சித்தியல் சன்மார்க்கம். அதை எப்படி சொல்லுகின்றார்? பொத்திய மல பிணி குரம்பை தான் இந்த உடம்பை சொல்லுகின்றார். மலம் உற்பத்தி ஆகின்ற ஃபேக்டரியாக, தொழிற்சாலையாக இருக்கின்ற இந்த உடம்பை பொத்திய